மக்களே, பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியல்ல இன்னிக்கு நடந்த எபிசோட் இருக்கே, அப்படியே குடும்பமே ஒரு பெரிய இடி விழுந்த மாதிரி உறைஞ்சு போய் நிக்குதுங்க. இத்தனை நாள் தங்கமயில் தங்கமயில் அந்த பேரை சொல்லி நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்தாங்களே, இன்னிக்கு அந்த பொய்க்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க பாண்டியன் ஒரு அதிரடி முடிவை எடுத்திருக்காரு. முதல்ல வீட்ல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த குடும்பம் எந்த விஷயத்துல தாண்டா உண்மைய சொல்லுது? அந்த பொண்ணு பேரு உண்மையிலே தங்கமயில் தானா? அவ கூடவே சுத்திட்டு இருப்பானுங்களே 2 பெருச்சாளிங்க, அவங்க நிஜமாவே அவங்க அப்பாவும் அம்மாவும் தானான்னு அத்தை கேக்குற கேள்வி நியாயமானதுதான். நகை விஷயத்துல இவ்ளோ கேவலமா ஏமாத்துவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. பாவம் நம்ம சரவணன் ஒண்ணுமே பேசாம ஒரு ஓரமா உட்கார்ந்திருக்காரு. மீனாவுக்கும் ராஜிக்கும் இந்த உண்மை ஏற்கனவே தெரியும்னு தெரிஞ்சதும் அவங்க தெரிஞ்ச அன்னைக்கே வீட்ல சொல்லிருக்கலாம்லன்னு ஒரு பேச்சு வருது. ஆனா அவங்க மயில பார்த்து பாவம் பார்த்து மறைச்சது இப்போ அவங்களுக்கே ஒரு கஷ்டமா போயிடுச்சு. இன்னொரு பக்கம் ராஜியோட லெட்டரை படிச்சுட்டு அவங்க அப்பாவும் சித்தப்பாவும் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. பெரியப்பா அந்த லெட்டரை அடிக்கடி எடுத்து பார்த்துட்டே இருக்காரா. வீட்ல யாருமே சாப்பிடல. நீங்க சாப்பிடலன்னா உன் பிள்ளைங்க யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி செந்திலையும் கதிரியும் அனுப்பி கடையில சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்றாங்க. அப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு ஒரு பேச்சு வருது. ஆனா பாண்டியன் அதை தடுத்துடுறாரு. அந்த குடும்பம் நியாயப்படுத்துறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. நாம கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க பதிலுக்கு ஒண்ணு கொடுப்பாங்க. வாழ்க்கை முழுக்க கோர்ட் ஸ்டேஷன்னு அலையணுமா? கிருஷ்ணனை கண்டா தூர விலகுன்னு சொன்ன மாதிரி விலகி போறதுதான் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லதுன்னு பாண்டியன் சொல்றதுல ஒரு முதிர்ச்சி தெரியுது. கடைசியா பாண்டியன் அந்த தீர்க்கமான முடிவை அறிவிக்கிறாரு. கோமதி, குடும்பத்துல எந்த முடிவுனாலும் உன்கிட்ட கேட்டுதான் எடுப்பேன். ஆனா இப்ப உன்னை கேட்காமலே ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இனிமே நம்ம குடும்பத்துக்கும் மயில் குடும்பத்துக்கும் எந்த ஒட்டு உரமும் கிடையாது. நம்ம வீட்டிலேயோ சரவணன் வாழ்க்கையிலயோ மயில் கிடையாதுன்னு பாண்டியன் சொன்னப்போ அந்த இடமே நிசப்தமா ஆயிடுச்சு. அதோட நிக்காம தங்கமயில் சம்பந்தப்பட்ட எந்த பொருளும் நம்ம வீட்ல இருக்கக்கூடாது. நாளைக்குள்ள எல்லா பொருளையும் வண்டி வச்சு அவங்க வீட்டுக்கே அனுப்பி விட்டுடணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாது. சரவணன் கிட்ட, பாவண்டா நீ, உன் வாழ்க்கைய நானே ஆரம்பிச்சு வச்சேன், இப்போ நானே முடிச்சு விடுறேன், எனக்கு வேற வழி தெரியலடா அப்பான்னு பாண்டியன் கண்கலங்கி பேசும்போது சரவணன் அப்படியே உடைஞ்சு போயிடுறாரு. கடைசியில சரவணன் கிட்ட, உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பாண்டியன் ஒரு வாக்குறுதி கொடுக்கறாரு. மயிலோட வாழ்க்கை இப்போ என்ன ஆக போகுது? பாண்டியனோட இந்த முடிவை மயில் குடும்பம் ஏத்துக்குமா? சரவணனுக்கு அடுத்து ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமா? இதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்கள்ல தான் தெரியும். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, பாண்டியன் எடுத்த இந்த முடிவு சரியா? மயில் செஞ்ச தப்புக்கு சரவணன் ஏன் இவ்ளோ கஷ்டப்படணும்? உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சுட சுட சீரியல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம யாகா சீரியல் ரிவ்யூ சேனல்ல இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.